எறா ஃப்ரை, நண்டு ஃப்ரை, நண்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. அது வெஜிடேரியன், அது போக வெஜிடேரியன் அது ஆமா, காளான், காலிஃப்ளவர், பட்டர், மசாலா, நெய். சிக்கன் கொத்தமல்லி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இந்த கெட்டப் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ தான் ஒர்க் போயிட்டு டேரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணலான்னு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் கபாலி தோசை கடைக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் வச்சுருக்காங்க, வெஜ்லேயும் சரி நான்வெஜ்லேயும் சரி. ஸோ தான் உங்கள் மெனு கார்டு இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்திருக்கோம். நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாங்க. ஸோ நம்ம சேனலில் போட்டால் காங்கேயம்லேருந்து பார்க்கலாம் நிறைய பேர் தெரியுமே சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கரெக்ட் இந்த கடை எங்கே இருக்குன்னா லக்ஷ்மி மிஸ்ட் இருக்குது. நீங்கள் கபாலி தோசை கடை மேப்பில் போட்டாலே வந்துடும். டேரெக்டாக நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கடைக்கு வந்துடலாம். ஸோ போய் ஃபுட்டில் என்னென்ன ஃபுட்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு போய் அப்படியே பார்ப்போம். ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். Introduction please. இவர் வேற நான் மறந்துட்டேன். இவர் வேற லோக்கல், நம்ம அண்ணன் லோக்கல் கை வந்திருக்காரு இப்போ இர்ஃபான் ஊர்ன்ட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த கோயம்புத்தூர் அத்துப்படி இவரே இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. ஆனால் உங்க நேம் சிப்பிக்கல் முத்து. எவ்வளோ இயர்ஸான கடை? நான் 98லேருந்து இருக்கேன். இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து பிளான் பண்ணுறது முன்னாடியே இருந்து ஐடியாவா இல்லை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்து 98லேயே நான் வந்து வண்டி கடையில் புரோட்டா கொடுத்தேன். வண்டி கடையில் புரோட்டாவா இட்லி தோசை தான் வாங்குவோம். பெரிய ஹோட்டல் கடைக்கு போனாங்கன்னா மசால் தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, இதுதான். வண்டி கடையில் பூண்டு தோசையா, பொடி தோசையா? பூண்டுன்னா எப்படிங்க, மேலே பொடி பொடியாக பிடிக்கலாம், இல்லை வேற டேஸ்ட் விற்குமா, அது வாங்கி பிடிக்கலாம்? நாங்களாம் கிடையாதுங்க. பூண்டை நாங்களே வாங்கி எல்லாமே பண்ணி நீட்டாக பண்ணுறதுங்க. முக்கால்வாசி ஆயில் சேர்க்க மாட்டேன். மெயின் காரணமே அதெல்லாம் முடியாது. நிறையா பேர் இருந்து மெனுக்கார்டில் பார்த்தா நிறைய டிஷஸ் இருந்தது. ஆமாம், எறா ஃப்ரை, நண்டு ஃப்ரை, நண்டு குழம்பு, சிக்கன் மட்டன் குழம்பு. அது வெஜிடேரியன், அது போக வெஜிடேரியன். அது ஆமாம், காளான், காலிஃப்ளவர், பட்டர், மசாலா, நெய், இப்படி வெரைட்டி அதுவும் நிறையா இருக்குது. நான்வெஜ்ஜில் நிறையா இருக்குது. இவங்க என்ன குழம்பு வேணுமோ உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். குழம்புக்குன்னு தனி காசுலாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கடைக்கு வரேன். ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம போய் ஒவ்வொன்றா வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க, அதை தோசைக்கல்ல ஊற்றி நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரன்னு தூவி விட்டு ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரி இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதையும் மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். இப்போ வந்து நம்ம கபாலி சிக்கன் தோசை ப்ளஸ் பிக் பாஸ் மட்டன் தோசை வாங்கியிருக்கோம். ஸோ கபாலி சிக்கன் தோசை வந்து அவங்க லெக் பீஸ் உள்ள ஸ்டஃபிங் பண்ணி உள்ள வந்து லெக் பீஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓனாக மேக் பண்ணுற மசாலாஸ் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப காரமாலாம் இல்லை, அளவாக இருக்குது. அது போக ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கறதுனால ஏனோ தானே அப்படின்லாம் அவங்க சிக்கன் வச்சுலாம் கொடுக்கல. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மி பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்றுலாம் வந்தால் சரியான கூட்டம், கூட்டம் கம்மியாக இருக்கனால பார்த்து கொஞ்சம் வந்திருக்கோம். இந்த டைம் லேட்டாக கூட்டம் ஜாஸ்தியாக. இவர் தான் லோக்கல் கை, இவர் தான் கூட்டம் வந்திருக்கோம்.
என்னடா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்க, இடம்லாம் மாறி போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் மூவ் ஆகி 4 years ஆச்சு. சரி, வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் வீக்கெண்டில் வந்து தான் அங்கே வீடியோஸ் எடுத்துகிட்டு எடிட் பண்ணி ஃப்ரைடேஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படிதான் இப்போ ஒர்க் முடிச்சு தான் வந்துட்டு இருக்கோம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த வீக்கெண்ட் வந்து வீடியோ எடுக்கல ஆக்சுவலாக, அதனால கோயம்புத்தூர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வரேன். நம்ம பிரதர் நூர் முகமது, இர்ஃபான் நூர் முகமது. இர்ஃபான் நூர் தான், இர்ஃபான் நூர் 18 சேனல். என் பேர் வந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து 99. இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ட்ராவல் வீலாக ட்ரிப்பு தான் அடுத்து நெக்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் பெருசாக. பைக்கோட காமிச்சிருங்க ட்ரிப்பில். ஆமாம், இந்த பைக்கில் அவர் போயிட்டு இருக்காரு. என்ன பைக் இது? சூப்பர் மீட்டியாஸ். த காஸ்ட் ஒர்த் ஆஃப் 3.5 lakhs வச்சிட்டீங்க. நானே மாதிரி சொல்கிறேன், 1 லட்சம் கம்மியாக சொல்லிட்டேன். 4.5 lakhs. சொல்லுங்க. நான் நீ தான் கட் பண்ணி விட்டியே. இப்போ நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் பாருங்க, இடையில நண்டு குழம்பு சொல்லி கொடுத்தாரு. வேற லெவல், இன்னும் சூப்பர் நல்லா இருக்கு. நண்டு குழம்போட தோசை சாப்பிடும்போது நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இந்த மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி, அது என்ன சொல்றது, ரொம்ப கைமாம்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கு. நல்லா இருக்கு மட்டன் ஃப்ளேவரும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நான் இங்கே லோக்கலில், நான் இங்கே தான் பிறந்த வளர்த்துல இந்த ஏரியா தான். பட் வந்து இந்த வருவேன் உங்கள் ட்ரேடு பாகுபலி தோசை, கபாலி தோசை கூட சாப்பிட்டு போயிடுவோம். இன்றைக்கி தான் மட்டன் தோசை ட்ரை பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள். கபாலி தோசை 60 rupees, அது வந்து 60 rupees. மேக்ஸிமமே இங்கே ப்ரைஸ் ரேட் வந்து 60 ரூபா. மேக்ஸிமம் 60 rupees தான் அதுக்கு ஒர்த்து. ஆக்சுவலாக நிறைய பேர் ஆக்சுவலாக வீடியோ பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் மேபி கோயம்புத்தூர் ரீஜன் எல்லாம் இருக்கலாம் பார்க்குறவங்க தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாப் வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம். பூண்டு தோசைன்னு ஒன்று இருக்குது. பூண்டு தோசை நல்லா இருக்குது. அதாவது நான்வெஜ்ஜுக்கு நம்மளுக்கு இது ஓகே. வெஜிடேரியன் வருவாங்க, நம்ம வெஜ் தான் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்படின்னா பூண்டு தோசை. நம்ம நான்வெஜ்ஜில் ஒரு 30-35 வெரைட்டிஸ் இருக்குது, வெஜ்லேயும் 30-35 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆச்சு. ரொம்பவே சரியான கூட்டம். 8-8:30 போதெல்லாம் வச்சுக்கோங்களேன், பயங்கர க்ரௌடாக ஏறும். நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் ஒரு 7K வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக வைங்களேன். இது ரெண்டு கடை இருக்குது. கபாலி தோசை வந்து இதை தாண்டி அந்த பக்கம் இருக்க வந்து பாகுபலி தோசை கடைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், பேர் மட்டும் வேறு. டோட்டலாக ரெண்டும் சேர்ந்து தலதளபதி தோசை கடைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய க்ரௌடு வந்தாலும் டக்குன்னு இப்போ நாங்கள் சொல்லி ஒரு 5 minutesலேயே அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ லேட் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே சான்சஸ் கம்மி தான். நீங்கள் எவ்வளோ நாளாக சாப்பிட்ருக்கீங்க? நான் முதல்ல இங்கே கடையில் நான் சாப்பிட்றது இங்கே கடையில் LMW லட்சுமி மில்ஸ் இருக்குது. லட்சுமி மில்ஸ் இருக்குது, லூலு மாலை மாறி இருக்குது. அதுக்கு மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அந்த அண்ணா ஓனர் நான் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் இப்போ ரீசெண்டாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எங்கே வீடியோ பண்ணலாம்னு சொல்லும்போது ஒரு காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளேஸாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு தான் சரி ஓகே தோசை என்ன பாகுபலி தோசை கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பிளான் பண்ணி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோம். சிக்கன் கலக்கி வாங்கியிருந்தோம், வீடியோ பார்த்துட்டு முன்னாடி போடுறது. சிக்கன் நல்லா சின்ன பீசஸாக போட்டு முட்டை போட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டேஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்த மட்டனுக்கும் முட்டைக்கும் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. தயவு செஞ்சு காங்கேயம் வந்து யாராவது வீடியோ பார்த்து யாராவது ஹோட்டலில் வச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சிட்டி சைடு வச்சுருக்காங்க, இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அதனால் அவங்க மேட்ச் ஆகுது என்னமோன்னு தெரியல. மேபி நீங்கள் காங்கேயம் வச்சுருந்தா கண்டிப்பாக இதில் கொஞ்சம் பாதி வெரைட்டிஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மட்டன் கலக்கி அல்டிமேட்டு. நான் எதிர்பார்க்கல மட்டன் இவ்வளோ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. அப்படியே மட்டன் தான் சரி, மட்டன் தான் சொல்லிட்டு இருக்கேன், சிக்கன் சொல்லிடலாம். நான் மட்டன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சிக்கன் கலக்கி வாங்கியிருந்தோம். ஆளோட கூட்டம் நல்லா ஸ்பாட்டுங்க, நிறைய இருக்கு. ஒரு அளவுக்கு மேல பண்ண சாப்பிட்றதுக்கு பிலிக்ஸு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க. பிலிக்ஸு போயிடாமா, நீங்க தேவையில்லாத கண்டு ஏன் இந்த ஆளை கூப்பிட்டு வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டு அழகா லவ் பண்ணிட்டே சாப்பிட முடியாதா? வேணாங்கிறேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாரும் கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சொன்னால் அந்த அளவுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஸோ நீங்கள் மேப்பில் வந்து
பாகுபலி தோசை இன் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணாலே மேப்பில் தெரியும். ஸோ லக்ஷ்மி சைடு யாராவது வந்து இந்த லூலு மால் பக்கம்லாம் வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க கண்டிப்பாக. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காங்கேயமில் வீடியோ எடுத்துட்டா, காங்கேயம் சரௌண்டிங்கில் எடுத்துட்டா காங்கேயம் சரௌண்டிங்கில் போடுறோம். எடுக்க முடியலன்னா நாங்கள் 5 days இங்கே இருக்கோம், 2 days அங்கே இருக்கோம். ஸோ கோயம்புத்தூரில் இங்கே இருக்கனால மேக்ஸிமம் கோயம்புத்தூர் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 2024 நியூ இயர் ரெசல்யூஷன் கிடச்சிருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வீடியோ இல்லைன்னா மாதம் ஒரு 4 வீடியோ போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். நாங்கள் நிறையா உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம் ஆக்சுவலாக என்னென்ன ஹோட்டல்ஸ் வந்து போடலான்ட்டு. நீங்கள் மேக்ஸிமம் பெருந்துறை, ஈரோடு அந்த மாதிரி தான் சொன்னீங்க. ஸோ அங்கேயே எடுக்கிறோம். ஸோ இங்கே நாங்கள் கோயம்புத்தூரில் ஆக்சுவலாக மேக்ஸிமம் இருக்கனால நாங்கள் கோயம்புத்தூர் ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ மறக்காம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். See you on next video. Bye bye. And thanks to collaborating to this video, this man.